கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம். இந்த ஆன்லைன் ஸ்கேம் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஜெயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆன்லைன் ஜெயில் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆன்லைன் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால தான் திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, ரீசெண்டாக நார்த் சைட்லேருந்து ஒரு கால் வரும். ஓகேங்களா? இது நம்மளே வந்து ஒரு 2-3 டைம் வந்து பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் ஐ எம் ஸ்பீக்கிங், ஆன்லைனில் ஒரு கால், ஃபோன் வந்து ஒரு கால் பண்ணுவாங்க. ஃபோனில் கால் பண்ணி இந்த மாதிரி ஸோ ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா, இல்லீகல் ப்ராடக்டாக இருக்கும். லைக் ஏதாவது ஸ்மக்லிங், அப்புறம் வந்து கோல்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொரியர் வந்து உங்களோட பேர்லேருந்து ஃபாரினுக்கு போயிருக்கு, இல்லைனா ஃபாரின்லேருந்து உங்கள் பேருக்கு வந்திருக்கு. இது அப்சல்யூட்லி இல்லீகல். இது நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஏன் நீங்கள் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஆன்லைனில் கூட ஸ்கைப் காலில் வாங்க, உங்களை நாங்கள் ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ண போகிறோம், டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுவார். நீங்கள் வந்து உடனே பயந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன ஆகுதுன்னா, அவங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. நீங்கள் லேட்டஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புனீங்கன்னா உங்கள் பேன் நம்பருக்கு அகைன்ஸ்டா இத்தனை பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று அமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் கிட்ட 1+ அக்கௌண்ட்ஸ் தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எல்லா பேங்க் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இஃப் இன் கேஸ் அது வந்து ஒரு 5 லட்சம் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட அவங்க டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட் 6 lakh to 7 lakh செலவாகும். அப்போ தான் உங்களை நாங்கள் இதுலேருந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி பெனால்ட்டி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்லைன்லேயே போலீஸ் வருவாங்க, ஆன்லைன்லேயே அட்வொகேட் வருவாங்க, சம்டைம்ஸ் ஆன்லைன்லேயே ஃபேக் ஜட்ஜ், ஸ்கேமர் ஜட்ஜ் மாதிரி வேஷம் பண்ணிட்டு அவங்க வருவாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இது நடந்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உடனே பயந்துக்கிட்டு சரி என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே 5 lakh எனக்கு கொடுத்துருங்க, நான் எங்களுக்கு வந்து ஆஃப் தி ரெக்கார்டில் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்வாங்க. இதை நம்பி நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்த அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த பேலன்ஸும் அனுப்பி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இது மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் கூட ஆகலாம். ஒருத்தர் வந்து 3 நாள், கிட்டத்தட்ட 3 நாள் டிஜிட்டல் அரெஸ்ட் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்லைன்லேயே இருக்க வச்சு, அவர் சாப்பிடவும் போகாமல், பாத்ரூமுக்கும் போகாமல், ரெஸ்ட் ரூமுக்கும் போகாமல், எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபோனுக்கு முன்னாடி 3 நாள் உட்காந்துருக்காரு. அது எல்லாமே உண்மை, இது எல்லாமே வந்து எவனோ ஒரு உண்மை, யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் எங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்பி 3 நாள் ஃபோனுக்கு முன்னாடியே ஜஸ்ட் கேமராவை பார்த்துக்கிட்டு அப்படியே நெட்டை ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சீரியஸாகவே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ப்ளஸ் அவர் அந்த விஷயம் எல்லாமே ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்தும் போயிருக்காரு. அப்படிங்கிற மிகப்பெரிய சோகமான விஷயமும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸர். அவரோட லைஃப்லேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து, அப்போ பாமர மக்கள் நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்பவே முக்கியம். யார் ஃபோன் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களை ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தயவு தட்சணையே பார்க்காம அவங்ககிட்ட நீங்கள் என்ன ஆன்லைன்லாம் அரெஸ்ட் பண்ண வேணாம், நானே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், நானே அங்கே போயிட்டு உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே பதில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் எதுவுமே இது பண்ணாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் ஆன்லைனில் அரெஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்போது உண்மையாகவே அது அரெஸ்ட்டாக இருந்தாலும் போலீஸ் தானே சம்மந்தப்பட்ட போலீஸ் துறை தானே அதுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கெலாம் போவாங்க. இவ்வளோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது அப்சல்யூட்லி பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாகவே டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணால் நானே நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், எனக்கு லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கேன், நான் அங்கே போயிட்டு சரண்டர் ஆகிறேன், நீங்கள் என்னவோ அங்கேருந்து இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ தட்
அவங்க வந்து வாய் வழியாக தான் பேசுவாங்க. சரி, நானே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி, உங்களை லாக் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. பட் தயவு தட்சணையே பார்க்காதீங்க. உங்களோட சேஃப்டி, உங்களோட மணி சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்லேயும் போகாமல் தைரியமாக போல்டாக கரேஜாக ஃபேஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதிர்க்கே இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசோம்னா, ஆப்வியஸ்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற நேரில் போலீஸ் ஆஃபீஸர் போய் பேசினாலே அவங்களே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, உண்மையான போலீஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் வந்து நெசசரி ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஸோ தட் இந்த மாதிரி கால் உங்களுக்கு யாராவது பண்ணாங்கன்னா தயவு தாட்சனே பார்க்காதீங்க. எல்லாருக்கும் அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நியர்பை இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்களே வாலண்டியாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆன்லைனில் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். அவங்க வந்து ஃபர்தராக யார் கால் பண்ணாங்களோ அதை ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் இன்னைக்கு நான் இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இந்த விஷயம் யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.